2026 தேர்தல் ஒரு மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு உள்ளாகி இருக்கு. அதற்கு மிக முக்கியமான காரணம் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அரசியல் வருகை. தமிழக வெற்றிக் கழகம் எவ்வளவு சதவீத வாக்குகளை பெறுவாங்க, யார் யார் அந்த கட்சியிலிருந்து போட்டியிடுவாங்க, அவங்க ஒரு ஸ்பாய்லர்ஸாக இருப்பாங்களா அல்லது யாருக்கு சாதகத்தை ஏற்படுத்துவாங்க, யாருக்கு பாதகத்தை ஏற்படுத்துவாங்க, அவங்க என்ன ஒரு மாற்றத்தை இந்த 26 தேர்தலில் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு பல விஷயங்கள் தமிழக வெற்றிக் கழகத்தை சுற்றியும் விஜய் அவர்களை சுற்றியும் பேசப்பட்டுக்கிட்டே வருது. 2026 தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முதல்வர் முகம் அல்லது முதல்வர் வேட்பாளர் விஜய் அப்படின்றத தமிழக வெற்றிக் கழகம் கட்சி அறிவித்து இருக்கிறாங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலையை வைத்து பார்க்கும்போது தமிழக வெற்றிக் கழகம் 2026 தேர்தலை தனித்து அல்லது அவங்க கூட்டணியை ஏற்று அல்லது விஜய் அவர்களை முதல்வராக ஏற்று வரக்கூடியவர்களோடு கூட்டணி சேர்த்து அவங்க தேர்தலை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஒரு பிரதான கட்சியோடு அல்லது ஒரு மிகப்பெரிய கட்சியோடு அவங்க கூட்டணி வைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லாத நிலை தான் இருக்குது. இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் யார் யார் வேட்பாளர்களாக போட்டியிடக்கூடும் அப்படின்றத முதல் கட்ட உத்தேச வேட்பாளர் பட்டியலில் யார் யார் இடம்பெறாங்க அப்படின்றது தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். முதல் தொகுதியாக அண்மையில் அதிமுகவில் ஒரு நீண்ட அரசியல் அனுபவம் பெற்ற 50 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கைக்கு சொந்தக்காரரான கே.ஏ. செங்கோட்டையன் அவர்கள் கோபிச்செட்டிப்பாளையத்தில் 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். அவர் அண்மையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் விஜய் அவர்களுடைய முன்னிலையில் இணைந்தார். அவருக்கு நிர்வாக குழுவின் தலைமை ஒருங்கிணைப்பாளர், அதுக்கப்புறமாக கொங்கு மண்டலத்தின் அமைப்பு செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டது. ஸோ அவர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த பிறகு அவர் சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் போகும்போது அங்கே கோயம்புத்தூர் விமான நிலையத்திலும் சரி, ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்திலும் சரி அவருக்கு உற்சாக வரவேற்பு அப்படின்றது கொடுக்கப்பட்டது. ஸோ தமிழக வெற்றிக் கழகத்தில் சேர்ந்த செங்கோட்டையன் அவர்கள் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியிலிருந்து போட்டியிடுவார். அதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் செங்கோட்டையன் அவர்களோடு சேர்ந்த சத்யபாமா அவர்கள் முன்னாள் திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் 2014 2019 வரை திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் சத்யபாமா. அதிமுக மகளிர் அணி செயலாளராக இருந்தவங்க. அவங்களும் செங்கோட்டையன் அவர்களோடு தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைஞ்சாங்க. ஈரோட்டில் வரக்கூடிய அந்தியூர் தொகுதியிலிருந்து போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதற்கு அடுத்து மூன்றாவது தொகுதி காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி. காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில் எஸ்பிகே தென்னரசு அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எஸ்பிகே தென்னரசு காஞ்சிபுரத்தினுடைய தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாவட்ட செயலாளராக இருக்கிறார். ரசிகர் மன்றம், அதுக்கப்புறமாக மக்கள் மன்றமாக தொடங்கி விஜய் அவர்களுடைய படங்கள் வெளியாகும்போது அவங்க தொடர்ச்சியாக காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பாபு திரையரங்கம் அங்கே மதிய சாப்பாடு, நலத்திட்ட உதவிகள் போன்ற பணிகளை செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. அதிலிருந்து இப்போ தமிழக வெற்றிக் கழகம் கட்சியான பிறகும் அவங்க தொடர்ச்சியாக அவங்களுக்குன்னு ஒரு இளைஞர் பட்டாளம் அங்கே இருக்குது காஞ்சிபுரத்தில். அவர் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்கிறார் காஞ்சிபுரம் எஸ்பிகே தென்னரசு அவர்கள். அதே போல் அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதி அங்கு ஜி பாலமுருகன் அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜி பாலமுருகன் சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளராக தமிழக வெற்றிக் கழகத்தில் இருக்கிறார். அதே போல் காரைக்குடியில் டாக்டர் டி.கே. பிரபு அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சிவகங்கை கிழக்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறார். அதே போல் சோழிங்கநல்லூரில் ஐசிஆர்பி சரவணன் அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சென்னை புறநகர் மாவட்ட செயலாளராக இருக்கிறார். அதே போல் விருகம்பாக்கத்தில் ஆர் சபரிநாதன் சென்னை தெற்கில் மேற்கு மாவட்ட கழக செயலாளராக இருக்கிறார். விருகம்பாக்கம் தொகுதியில் சபரிநாதன் அவர்கள் போட்டியிடுவார். விஜய் அவர்களுடைய டிரைவர், நீண்ட நாட்களாக டிரைவராக இருந்த அவருடைய மகன் அவர் விருகம்பாக்கம் தொகுதியிலிருந்து போட்டியிடுகிறார். அதே போல் சேலம் வடக்கில் பார்த்திபன் அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சேலம் மத்திய மாவட்ட செயலாளராக இருக்கிறார். அதே போல் தூத்துக்குடி தொகுதியில் அஜிதா ஆக்னல் தமிழக வெற்றிக் கழகத்தில் இருக்கக்கூடிய பெண் பொறுப்பாளர்களில் ஒரு மிக முக்கியமானவங்க அஜிதா ஆக்னல். ஸோ அவங்க தூத்துக்குடி தொகுதியிலிருந்து போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் மதுரை கிழக்கு விஜய் அன்பன் கல்லானை மாவட்ட செயலாளர், மதுரை மாநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் விஜய் அன்பன் கல்லானை அவர் அங்கே போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது.
அதே போல் கரூரில் வந்து கரூர் மாவட்ட செயலாளர் விபி மதியழகன் அண்மையில் கூட வழக்கெல்லாம் சந்தித்து வந்தவர். ஸோ அவர் கரூர்லேருந்து போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதே போல் மதுரை மாநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் எஸ்ஆர் தங்கபாண்டி அவர்கள் அங்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதே போல் நாமக்கல்லில் சி விஜயலட்சுமி அவர்கள் துணை பொதுச் செயலாளர் நாமக்கல் தொகுதியிலிருந்து போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதே போல் புதுக்கோட்டையில் ஜே பர்வேஸ் அவர்கள் புதுக்கோட்டை மத்திய மாவட்ட செயலாளர், அவர் அங்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த தகவல்கள் தான் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஒரு ராஜ்மோகன் அவர்களோ, சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களோ, ஆதவ் அர்ஜுனா, அதுக்கப்புறமாக வந்து புஷி ஆனந்த், விஜய், இந்த மாதிரியான அந்த கட்சியில் அறியப்பட்ட முக்கியமான முகங்கள் எந்த தொகுதியில் போட்டியிடலாம் அப்படின்றத அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ கூடிய சீக்கிரமாக அந்த தொகுதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்கே களப்பணிகள் ஆரம்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ விஜய் அதுதான் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முகம், அவர் தான் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முகம். விஜய் எந்த தொகுதியில் போட்டிட்டால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ தமிழக வெற்றிக் கழகத்தில் 2026 என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். 2026 தேர்தல் குறித்த செய்திகளை தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சாரல் துளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.